உங்களை பகைக்கிறாங்களா, விரோதிக்கிறாங்களா, வீணான பொய்யான குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மிஸ்பா குளோபல் மூமெண்ட் சேனல் வழியா உங்களை சந்திக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வாழ்க்கையில பெரிய தேவ திட்டமும் தரிசனமும் இருந்துச்சு. அதனால அதை நிறைவேற்றணும்னா அவன் எகிப்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கணும், குழியில போடணும். அவனை விரோதிச்சதுனால எகிப்துக்கு அடிமையா விற்கணும். எகிப்துக்கு அடிமையா போன அவனை போர்த்திபார் மனைவி வீண் பழி போட்டு சிறைக்கு அனுப்பணும். சிறைக்கு போனாதான் பானபத்திரக்காரர்களின் தலைவனை அவன் சந்திக்க முடியும். அவனுடைய கனவுக்கு அவன் அர்த்தத்தை சொல்ல முடியும். அப்பதான் பார்வோனுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பானபத்திரக்காரன் யோசேப்பை பத்தி சொல்ல முடியும். அப்பதான் பார்வோன் யோசேப்பை அழைச்சு அவன் கையில அதிகாரத்தையும் ஆளுமையும் கொடுக்க முடியும். எல்லா ஜனங்களுக்கும் அதிகாரியா அவனை ஆக்க முடியும். அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்ச காலத்துல பிழைச்சிருக்க முடியும். யார் அவனை பகைச்சாங்களோ அந்த சகோதரர்களும், யார் அவன் மேல வீண் பழி போட்டாங்களோ அந்த போர்த்திபார் மனைவியும் அவங்க கொடுக்குற தானியத்தினால போஜன பதார்த்தத்தை உண்டாக்க முடியும். ஸோ உங்க வாழ்க்கையிலையும் யாராவது உங்களை பகைக்கிறாங்களா, விரோதிக்கிறாங்களா, உங்க மேல வீண் பழி சுமத்துறாங்களா? நீங்க தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருக்கீங்களா? எந்த பாவமும் செய்யலையா? யாருக்கு எதிராக எந்த தவறும் செய்யலையா? அப்போ தேவன் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அதனாலதான் இதை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. உங்களை பகைச்சவங்க மத்தியிலையும், விரோதிச்சவங்க மத்தியிலையும், வீண் பழி போட்டவங்க மத்தியிலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்க கையினால அவங்க பிழைச்சிருக்க தானியத்தையும் தூக்க வைப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.